கடக ராசி நபர்களுக்கு 2025 மார்ச் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். கடக ராசி நபர்களை பொறுத்தவரை மார்ச் மாத சூழல் செவ்வாய் ராசியில திரும்பவும் ஒரு வருகை. அது இல்லாம தனாதிபதி சூரியன் ஒரு 10 தேதி கழிச்சு, மாதத்துல ஒரு 10 தேதி கழிச்சு சூரியன் கிரகண அமைப்பெல்லாம் விட்டு வெளியேறி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. அதற்கு அடுத்த நிலைமையாக 9ல சுக்கிரன் இருக்கு. புதன் அந்த இடத்துல நீசபங்கம் ஆக போகுது. கடகராசிக்கு புதன் 12 மற்றும் 3 கூடிய கிரகம். சனி இந்த மாசத்துல, அதாவது மாத கடைசி அமைப்புல சனி பயிற்சியாகி ராகு கூட கிரகண அமைப்பு. இதுதான் மேஜரா கடகராசி நபர்களுக்கு உள்ள கிரக நிலைகள் இந்த மாத அமைப்பை பொறுத்தவரை. பலன் என்னன்னா, செவ்வாய் திரும்பவும் ராசியில வருது. ஏற்கனவே வந்துட்டு போன கிரகம் தான், வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி அதாவது வக்கரமாகி ரிவர்ஸ்ல போன கிரகம் தான் திரும்பவும் வருது. சில சூழ்நிலைகள்ல கடகராசி நபர்களுக்கு ஏதேனும் வாய்ப்புகளை, கடந்து போன காலகட்டங்களில் வாய்ப்புகளை, ஏதாச்சும் நல்ல வாய்ப்புகள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாச்சும் வீணடிச்சிருந்தாலோ, இல்லை இழப்புகளை சந்திச்சிருந்தாலோ, இல்லை வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாம விட்டுருந்தாலோ திரும்பவும் உங்களுக்கு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு கிடைக்க வருது அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். ஸோ கடகராசி நபர்கள் மார்ச் மாதத்துல கடந்து போன காலகட்டத்தில் ஏதேனும் வாய்ப்புகள் கிடைச்சும் பயன்படுத்த முடியாம கடைசி நேரத்தில் சொதப்பி அப்படிங்களா ஏதோ ஒரு கான்செப்ட்ல வீணா போயிருக்கும். ஸோ இந்த வாய்ப்புகளை வீணடித்த, இல்லை வாய்ப்புகள் கிடைக்காம, இல்லை வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டு அப்படிங்கிற சூழ்நிலையில மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை திரும்பவும் அதே வழியிலையோ இல்லை வேற ஏதேனும் மாற்று வழியிலையோ உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்க வரும். இது எல்லாருக்கும் அமையாது. அதே மாதிரி வாய்ப்பு, அதே மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு கிடைக்குமாங்க, எனக்கு அதே மாதிரி வேலை கிடைக்குமா, அதே கம்பெனியில் இடம் கிடைக்குமா, அதே நபர் என்னை ஏற்றுப்பாங்களா, நான் அதே பொருளை பார்த்துட்டு வந்தேன், அது யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க, திருப்பி எனக்கு அதே பொருள் கிடைக்குமா, இந்த மாதிரி அதே மாதிரி எனக்கு நான் ஆசைப்பட்டது, விருப்பப்பட்டது, பிளான் பண்ணது எல்லாம் போயிடுச்சு, அதே மாதிரி எனக்கு கிடைக்குமானா ரொம்ப ரேர் தான். எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்களுக்கு அதே மாதிரி திரும்பவும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வருது. இது அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப என்னென்ன வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நம்ம அந்த வீடியோ தொகுப்புல இந்த இந்த பலனை ஒரு மோல்டப்பா சொல்லலாம். மற்றபடி விளக்கமா விவரமா சொல்லணும் தனித்தனியா வேணும்னாக்கா டைம் பத்தாது. ஸோ ஒரு கன்ஃபார்ம் பலன், இது பொது பலனாக இருந்தாலும் கடகராசி நபர்களை பொறுத்தவரை இது கன்ஃபார்ம் பலன் தான். ஒன்றும் பொது பலன் 10%, 20% அப்படிலாம் கிடையாது. சுய ஜாதகம் ஒன்று இருக்கு, அதை பேஸ் பண்ணி கோச்சார் அமைப்புகளில் உங்களுக்கு இது ஒரு கன்ஃபார்ம் பலன் தான். இப்போ இந்த சூழ்நிலையில கோச்சார் அமைப்புகள் இப்படி இருக்கிற நேரத்தில் சுய ஜாதக அமைப்பும் நல்லா தெளிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதே வாய்ப்பை கரெக்டாக கேப்சர் பண்ணிப்பீங்க. திரும்பவும் ஒரு சொதப்பலான ஒரு சூழ்நிலை இருக்கு கடகராசி நபர்களுடைய சுய ஜாதக அமைப்பு ரொம்ப அதால பாதாளத்தில் இருக்குன்னா தான் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கூட நீங்க பயன்படுத்தாம தவறிடுவீங்க. இதற்கு பக்கபலமா இன்னொரு காரணம் என்னன்னா, சனி இந்த மாதத்தோட அமைப்புல இருந்து இந்த 8ல இருந்து விலகி முற்றிலும் 9 உள்ள போறது தான். ஸோ உங்களை தடுக்கிறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ சனியின் வழியில ஆட்கள் யாரும் இல்லை. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க நல்லபடியாக அனுபவிச்சுட்டு லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாத அமைப்புல இருந்து உருவாகுது அப்படிங்கிறத எடுத்துங்க. ஸோ அதுதான் திரும்ப ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்க. இந்த செவ்வாய் உள்ள வர்றது, ஏன்னா யோக கிரகம் செவ்வாய், அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு அந்த பலன். அடுத்ததாக சூரியன் மாதத்தின் ஒரு 10 தேதியில இந்த ராகு கூட சேர்ந்து கிரகணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ இந்த 10 தேதிக்குள்ள, மாதத்தின் ஒரு 10 தேதிக்குள்ள ஏதேனும்
மன உளைச்சல்ல அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய செலவை நீங்க பண்ணிடாதீங்க. இல்ல பெரிய செலவுல போய் மாட்டிக்காதீங்க. முடிவெடுக்க தெரியாம மன உளைச்சல்ல சம்மந்தம் இல்லாம ஒரு செலவுல போய் மாட்டிக்காதீங்க. 10 தேதி கழிச்சு இந்த ராகு விட்டு வெளியேறின சூரியன் எப்போதுமே கிரகணத்தை முடிச்சு ஒரு கிரகம் இங்கே சூரிய சந்திரனுக்கு மட்டும்தான் கிரகணங்கிறது கிடையாது. மற்ற எல்லா பிளானட்டுக்கும் ராகு கூட கேது கூட எந்த கிரகணம் உள்ள, அதாவது கம்ப்ளீட்டா இந்த ஒன்றும் ஒரே டிகிரியில மாட்டி வெளியில வரக்கூடிய அமைப்புல இருந்துச்சுன்னா எல்லா கிரகத்துக்குமே கிரகணங்கிறது பொருந்தும். சூரிய சந்திர கிரகணத்தை நம்ம கண்ணால பார்க்குறோம், அதனால அதை பெருமையா பெருந்தன்மையா பேசுறோம். மற்றபடி எல்லா கிரகத்துக்கும் உண்டு. அப்படிங்கிறதுனால சூரியன் இப்போ கிரகணமாகி வெளில வர்றதுனால 10 தேதி கழிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் சரியான செலவுகளாக இருக்கும். ஸோ பண ரீதியான ஒரு விஷயத்தில் போய் இப்படி மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதே சமயம் ஒரு 10 தேதி கழிச்சு ஒரு பணப்புழக்கம், கடகராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு பணப்புழக்கங்கிறது நல்ல நிலைமையில இருக்கும். ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு திருப்திகரமாக இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு எங்கேயும் கொடுத்துருந்த பணம் திருப்பி கிடைக்கிறது, வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அது வேற ஏதாச்சும் ஒரு வழியில் வரும். ஒரு சில நபர்களுக்கு பொருளாக கிடைக்கும், சில நபர்களுக்கு ப்ராப்பர்ட்டியாக கிடைக்கும், சில நபர்களுக்கு கொடுத்த பொருளுக்கு பணமாக கிடைக்கும், நகையாக கிடைக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பண ரீதியாக ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது கடகராசி நபர்களுக்கு ஒரு 10 தேதி கழிச்சு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். புதன் நீசபங்க அமைப்பில், அதாவது நீசமாயி புதன் சுக்கிரன் கூட சேர்ந்து வக்கரமான அமைப்பு இருக்குது. 3 மற்றும் 12 கூடிய கிரகம் அது. இப்போ கடகராசி நபர்களுக்கு புதன் வந்து எப்போதுமே சில ஐடியாக்களை மட்டும்தான் கொடுக்கும். ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு விஷயத்திலையும் கால் பதித்து அதுலேருந்து வெற்றியை கொடுக்காது புதன். அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஸோ சில ஐடியாக்கள் கடகராசி நபர்களை பொறுத்தவரை சில ஐடியாக்கள் உங்களுக்கு இந்த மாதம் வித்தியாசமாக தோன்றும். வித்தியாசமான ஐடியா, ஓ அதை அப்படி பண்ணி பார்க்கணும் இப்படி பண்ணி, ஏன்னா அதில் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு இல்லையா கடகராசிக்கு. அதனால கடகராசி நம்மளுக்கு சில வித்தியாசமான ஐடியாக்கள். இது வரைக்கும் நேர் வழி, அதாவது நம்ம ரோட்லேயே போகிறோம், ஒரு பைபாஸ் இருக்கும், ஒரு குறுக்கு வழி இருக்கும், ஒரு சந்து பூந்து இருக்கும். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒரு வழி இருக்கும். அப்படினால ஒரு சில நபர்களுக்கு பைபாஸில் போகிறது ஈஸியாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். சில நபர் குறுக்கு வழியில் பூந்து ஷார்ட்டில் பூந்து அப்படி வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த ஷார்ட்டாக போகிறது, லாங்காக போகாமல் ஷார்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சில மாறுபட்ட ஐடியாக்கள் கடகராசி நம்மளுக்கு இந்த மாதத்தில் வரும். அந்த ஐடியாக்களை செயல்படுத்துவதற்கு இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது கடகராசி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய புதன் தரக்கூடிய, ஏன்னா 9ல் இருக்கு இல்லையா, குருவின் வீட்டில் 9ல் இருக்கிறதுனால ஐடியாக்களை மட்டும் கொடுக்கும். அதை செயல்படுத்துவது ராசிநாதனான சந்திரன். ஸோ அமாவாசை நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே எவ்வளோ பெரிய ஐடியாக்கள் மைண்டில் வந்தாலும் அமாவாசை நேரத்தில் எதுவும் செயல்படுத்தாதீங்க. வளர்பிறையில் செய்யுங்க, தேய்பிறையில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஃபைனலாக சனி 9ல் வரப்போகுது, கிரகணமாக போகுது. இதுக்கான பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் தொந்தரவு செய்து கொண்டிருந்த சில விஷயங்கள் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒரு குருட்டுத்தனமான ஒரு பிரச்சனைகள், வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒரு தேவையற்ற டார்ச்சரை அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த டார்ச்சர் முடிவுக்கு வரும். ஸோ லைஃப்பில் அடுத்தது யாரை நம்புறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். அடுத்தது வெளியில் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி அமைச்சிக்கணும், இது வரைக்கும் ஏமாளித்தனமாக இருந்துட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம அஸ்ட்ராலஜி ரீதியாக சில முடிவுகளை எடுக்காமல் போனது தப்புங்கிறது ஃபைனலைஸாக ஒரு முடிவுக்கு வரும். இதுக்கு மேற்பட்டுனாச்சும் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தீவிரமாக இறங்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் சொல்ல போனால் கடகராசி நபர்கள் உங்களுடைய வேகத்திற்கும் உங்களுடைய ஸ்பீடுக்கும் உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலையை இதுக்கு மேற்பட்டு நீங்கள் உங்கள் கைவசம் வச்சுக்க முடியும். கடகராசி நபர்கள் உங்களுடைய
வாழ்க்கை முறையை உங்கள் கைவசம் வைத்துக் கொள்ள முடியும். அடுத்தவங்கள்ட்ட போகாது. போறதுக்கான சூழ்நிலையும் இல்ல. உங்க கைக்குள்ள உங்க வாழ்க்கை முறைகளை கோச்சார அமைப்புகளை மையப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும். அப்படிங்கிறது இந்த சனியின் நகர்வு இந்த மாசத்துல இருந்து 9ல வரப்போகுது இல்லையா? அது பிரதிபலிக்கும்.